எங்க தாத்தாவோட தாத்தா இந்த சாமியோட கண்ணை திறந்ததுனாலதான் மழை பெஞ்சு தெரியுமா. 2 குரூப்புக்கு சாமி கண்ணை மூடியே உட்காந்துருக்கு. 2 குரூப்புக்கு இடையில அடி தடி ஆகி 50 பேரும் போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் போட்டு உட்காந்துருக்கேன். சாமி கண்ணை மூடினது அப்படியே தான் இருக்கு. என்ன நினைக்கும் சாமி, உங்களை யாரா என் கண்ணை திறக்க சொன்னது? நான் பாட்டுக்கு நிம்மதியா கோயிலுக்குள்ள உட்கார்ந்து இருந்தேனே, கொண்டு வந்து வெளியில நிப்பாட்டி விட்டு 2 குரூப்புக்கு இடையில அடிதடி ஆகி போச்சேன். தந்தை பெரியார் தான் சொன்னாரு, இப்படி ஜாதி பிரச்சனைகள் இருக்கும் வரை சாமியோட கண்ணு கடைசி வரைக்கும் திறக்கவே திறக்காது, அது மூடித்தாண்டா கிடக்கும்னார். ஜாதி என்று ஒளிகிறதோ அன்றுதான் இந்த நாட்டிலே புரட்சி என்பது உருவாகும் என்று சொன்ன தந்தை பெரியார் என்ற தாத்தா இல்லாட்டி லியோன் இந்த மேடையில இந்த இடத்துல உங்க முன்னாடி பேசிட்டு இருக்க முடியாது. அப்படி இந்த நாட்டினுடைய அறிவியலை விஞ்ஞான வளர்ச்சியை ஏற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய அதிசயம் தந்தை பெரியார். அடுத்து பதில் சொல்லணும், மண் சார்ந்த வாழ்வு இன்னும் எழுதிட்டு இருக்காரு. தேவகோட்டையில எழுத ஆரம்பிச்சவரு பரீட்சைக்கு பிட்டு எழுதுன மாதிரியே எழுதியிருக்காரு பாருங்க. ஒரே பேப்பர்ல கிட்டத்தட்ட ஒரு 30 A4 சீட்ல எழுத வேண்டியத அந்த சின்ன பேப்பர்ல எழுதியிருக்காரு. அதேமா ராஜா எப்படி டிகிரி முடிச்சாரு அப்படின்ட்டு அந்த பிட்டு எழுதுறத பார்க்கும்போது இப்ப எனக்கு சந்தேகமா இருக்கு. இருக்கட்ட எல்லாரும் அதையும் பயன்படுத்தின ஆளுக தானே. வாங்க வாங்க ராஜா. நகைச்சுவை மாமன்னர், நகைச்சுவை சக்கரவர்த்தி வாய திறந்தா உண்மையில நாங்கெல்லாம் வீட்டுக்கு போனாலும் நினைச்சு நினைச்சு சிரிக்க வேண்டியிருக்கு. பஸ்ல போகும்போது சிரிக்க வேண்டியிருக்கு. எப்படி எதை தொட்டாலும் அது அப்படியே நகைச்சுவையா மாத்தி இந்த மக்களை அன்று தொட்டு இன்று வரை 1% கூட குறையாமல் நகைச்சுவை வெள்ளத்தில் ஆற்றிக் கொண்டிருக்கிற நகைச்சுவை சக்கரவர்த்தி, என் நெஞ்சமெல்லாம் நிறைந்த நகைச்சுவை மாமன்னர் ஐயா லியோனி அவர்களே, நெல்லையை சேர்ந்த ஆன்றோரே சான்றோரே, உங்கள் அனைவருக்கும் இந்த தேவகோட்டையானின் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லி அற்புதமாக இந்த வாய்ப்பை தந்திருக்கிறீர்கள். நீங்கள் எல்லாம் அப்ப கையை தட்டி வச்சாதான் எங்களுக்கு அந்த பேசுறதுக்கு ஒரு உற்சாகம் வரும் என்கிற காரணத்தினால ரொம்ப அருமையா நான் எங்க போனாலும் ஒரு பாடலோட தொடங்குறது என்னுடைய வழக்கம். ஐயா அவர்களும் போது அன்பு கட்டளையிட்டு இருக்கிறார்கள். நான் அப்படியே இப்ப ட்ரெண்ட் மாறி நிக்கிறேன். நிறைய இங்க வந்து இந்த மண் சார்ந்த பாடல்களை நிறைய விரும்பி கேட்பாங்க. அந்த பாணியில நீங்க போங்க அப்படின்னு ஐயாவுடைய அன்பு கட்டளையை ஏற்று எங்களுடைய மாவட்ட நூலக அலுவலர் அவர்களும் வந்து வருகை தந்து ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் சிவகங்கை மாவட்டத்திலே நானும் ஒரு நூலகர் என்பதை ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்திலே அறிமுகப்படுத்திக் கொண்டு, ஐயா வந்த இடத்தைக்கு பொருத்தமாக ஒரு சில வரிகள் எழுதுவது என்னுடைய வழக்கம். அந்த வகையில் அழகு 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 தமிழ் மொழிதான் அழகு, நெல்லை புத்தக திருவிழாவோ அழகோ அழகு, அழகு 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 தமிழ் மொழிதான் அழகு, நெல்லை புத்தக திருவிழாவோ அழகோ அழகு, அழகு 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 தமிழ் மொழிதான் அழகு, அழகு 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 தமிழ் மொழிதான் அழகு, நெல்லை புத்தக திருவிழாவோ அழகோ அழகு, நெல்லை புத்தக திருவிழாவோ அழகோ அழகு. திருவிழாவில் லியோனிய பட்டிமன்றம் அழகு, இதை ரசிக்க வந்த ரசிகர் கூட்டம் அழகோ அழகு. திருவிழாவில் லியோனிய பட்டிமன்றம் அழகு, இதை ரசிக்க வந்த ரசிகர் கூட்டம் அழகோ அழகு. சிறப்புடனே அமைந்த இந்த புத்தகங்கள் அழகு, சிறப்புடனே அமைந்த இந்த புத்தகங்கள் அழகு, அதை வாங்க வந்த வாசகரோ அழகோ அழகு, அதை வாங்க வந்த வாசகரோ அழகோ அழகு, அழகு 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 தமிழ் மொழிதான் அழகு, நெல்லை புத்தக திருவிழாவோ அழகோ அழகு, நெல்லை புத்தக
திருவிழாவோ அழகோ அழகு, அழகோ அழகு, அழகோ அழகு. ராஜன், ஐயா வணக்கங்க. இங்க வந்து கவிதை எழுதி இசையமைச்சு பாடுறேன்னா இந்த நெல்லை மண்ணை மிதித்தாலே படைப்பாற்றல் வந்து விடுங்கிறதுக்கு நீதாயா எடுத்துக்காட்டு. அழகே ஐயா, ரொம்ப நன்றி. உண்மையில இந்த கரிசல் மண்ணுக்கு அப்படி சக்தி இருக்குங்கிறத என்னடா ஏதோ பரீட்சைக்கு பிட்டு எழுதிக்கிட்டு இருக்காராக்கன்ட்டு நான் நக்கல் பண்ணேன். ஆனால் ஒரு கவிஞன், ஒரு இசையமைப்பாளன் இரண்டையும் ஒரே நேரத்தில் உருவாக்கி நெல்லை புத்தக பொருணை விழாவுக்கு ஒரு பாடலையே உருவாக்கி தந்த ராஜனுக்கு மீண்டும் எல்லாரும் ஒரு கைதட்டு கொடுத்து பாராட்டணும்னு அன்போட கேட்டுக்கிறேன். ஆஹா, நடுவர்களே, நேரடியாக நேரம் கருதி விஷயத்துக்கு வரலாம். மண் சார்ந்த வாழ்க்கையா மின் சார்ந்த வாழ்க்கையா? நான் யதார்த்தத்தை எளிமையா சொல்றேன். வயதுக்கு மரியாதை தந்தது மண் சார்ந்த காலம். மனிதனுடைய வயதுக்கு மரியாதை தந்தது மண் சார்ந்த காலம். வசதிக்கு மரியாதை தருவதுதான் இந்த மின் சார்ந்த காலம். மனுஷனுடைய பதவியையும் பணத்தையும் பார்த்து மரியாதை தருகிற மின் சார்ந்த வாழ்க்கை பெரிதா? எந்த நிலையில் இருந்தாலும் இவன் வயதுக்கு பெரியவன் என்கிற அந்த வயது மூப்புக்கு தருகிற மரியாதை மண் சார்ந்த காலத்தில் இருந்ததே, அது தேவையா என்பதை நீங்கள் தான் கைதட்டி இந்த அரங்கத்திற்கு நிரூபிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அப்போலாம் இந்த மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அவங்க பயந்துகிட்டு போவாங்க. இந்த வீட்டு பாடம் செய்யலைன்னு வச்சுக்கிறீங்களே, இன்னைக்கு அடி பின்ன போறாரா, என்ன பண்ண போறாரோ, எங்க நிறுத்த போறாரோன்னு மாணவர்கள் பயந்து பள்ளிக்கூடம் போனது அந்த மண் சார்ந்த காலம். இன்னைக்கு வாத்தியாரு கிளம்பும் போதே ஒரு தேங்காய கடையில வாங்கிட்டு கிளம்புறாரு. நேர பிள்ளையாரி கோயில்ல போய் உடைச்சு போட்டு இன்னைக்கு இந்த பயல்களால நமக்கு எதுவும் வந்துடக்கூடாதுன்னு பிள்ளையார் கோயில்ல தேங்காய் உடைச்சிட்டு போற காலத்துல இருக்கிறோம்ப்பா. மின்சார்ந்த காலத்துல பெண்கள்லாம் நிறைய இருக்கீங்க. நான் யதார்த்தத்தை கேட்கிறேன். ஒரு காலத்துல இந்த புருஷனுக்கு எது பிடிக்கும்னு பார்த்து சமைப்பாங்க. அது எப்ப? அந்த மண் சார்ந்த காலத்துல புருஷன் எதை சாப்பிடறான்னு உட்கார்ந்து ரசிப்பாங்க. எதை டேஸ்ட் பண்ணி சாப்பிடறான், இதை தாண்டா சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்து சமைச்சது அந்த மண் சார்ந்த காலம். ஆனா இப்ப இந்த மின்சார்ந்த காலத்தையும் பார்த்து தான் சமைக்கிறாங்க. எதை? செல்போனை பார்த்து சமைச்சுக்கிட்டு இருக்குங்க. என் வீட்டுக்காரி அன்னைக்கு கூகுள் ஆப்பை ஓபன் பண்ணி குருமா எப்படி வைக்கிறதுன்னு இந்த கையில கூகுள் ஆப் ஓபன் பண்ணி செல்லு இந்த கையில, சட்டி அடுப்புல இருக்கியா, இந்த கரண்டியை வச்சு கிண்டிக்கிட்டே எதையும் மிஸ் பண்ணிடுவோமோ என்னன்னு பயத்துல செல்லு பக்கம் சட்டி பக்கத்துல கிண்டிக்கிட்டே செல்லையும் சட்டியவும் பார்த்தா இப்ப குருமா கொதிக்குது. உத்து பார்த்தா எதையும் விட்டுட்டோமான செல்லு விலைக்கு குருமாக்குள்ள விழுந்துருச்சு. செல்லு கிடந்து இப்ப குருமாக்குள்ள கொதிக்குது. ஏன்டி இது என்ன குருமா அப்படிங்கிறேன். இது அங்க கூகுள் குருமா. அதையும் சாப்பிட்ட நீ வேற என்ன? எனக்கு பசி எதை கொடுத்தாலும் நீங்கிற மாதிரி இருக்கிற நேரத்துல எவ்வளவு சிக்கல். வீட்டுல எலக்ட்ரானிக் குருமா சாப்பிட்ட ஒரே ஆளு ராஜன் தான். செல்போனையும் சேர்த்து உருளைக்கிழங்கோட வேக வச்சு அதையும் சப்பாத்தியில தொட்டு தின்னுருக்காரு பாருங்க. வேற என்ன செய்ய முடியும்? எவ்வளவு சிக்கல் நெருக்கடியில பாக்குறதுக்கு மின்சார்ந்த காலம் எல்லாம் நமக்கு என்னமோ வசதிக்கு அது உதவிகரமா இருக்கான். அதுக்கு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் எங்களுக்கு தாங்க தெரியும். ஒரு காலத்துலங்க பெண்கள் ஓடக்கரையில போய் குளிப்பாங்க. எந்த மறைவும் இருக்காது. ஓடக்கரையில போய் குளிப்பாங்க, எந்த மறைவும் இருக்காது, மனசுல பயமும் இருக்காது. ஆனா இன்னைக்கு பாத்ரூம்ல குளிக்கிறாங்க. ஒவ்வொரு நிமிடமும் பயந்து எங்கே செல்போனை வச்சிருப்பான், எங்கே கேமரா வச்சிருப்பான்னு சொந்த வீட்டு பாத்ரூமுக்குள்ள குளிக்கும் போதே பயந்து குளிக்கிற மின்சார்ந்த வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. இதுதான் இந்த உலகத்திற்கு நமக்கு நிம்மதியை தரப்போகிறதா என்றால், தருகிறது என்றால் பேசாமல் இருங்கள், இல்லை என்றால் கைதட்டி நிரூபியுங்கள் என்று சொல்லி இந்த கேமராவுக்குள்ள சிக்கிக்கொண்டு மனிதன் எவ்வளவு ஆடுபடுகிறான். ஆனா ஓடக்கரையில குளிக்கும் போது எவ்வளவு ஆனந்தமா குளிச்சாங்க. பயம் இல்ல, மறைவு இல்ல. அந்த குளிப்பாங்க, அந்த மன மகிழ்ச்சியில அந்த அத்த மகன் அந்த அப்படி ஓரக்கரையில நின்று அப்படி பாடுவான். எப்படி தெரியுமா? தந்தாரே தாரே நானா தானே நானே நானே நானா வந்தே நின்னா வாரே நின்னாலா தம்பிராஜென்தாம்
சொந்தமா பாட்டெழுதி பாடி வாரேனா உனக்கர ஓரத்தில உனக்காக காத்திருப்பேன், உனக்கர ஓரத்தில உனக்காக காத்திருப்பேன். உன்னோட நான் ஒன்னா பேசணும், அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும். உனக்கர ஓரத்தில உனக்காக காத்திருப்பேன், உன்னோட நான் ஒன்னா பேசணும், அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும். ராப்பகலா தூக்கமில்ல ராசாத்தி ஓ நினப்பு, போர்த்தி படுத்தாலும் போகவில்லவோ சிரிப்பு. நீ இருந்த போது மடி நான் இத்த ஒரு பாட்டெழுத, கண்ணால் கண்டால் பின்னால் மறைகிறேன், பக்கம் வந்தாக்க அனல் பார்வை. ஏனோ பாக்குற நீ இருந்த போதும் அடி நித்த ஒரு பாட்டெழுத, நீ இருந்த போதும் அடி நித்த ஒரு பாட்டெழுத, கண்ணால் கண்டால் பின்னால் மறையிற, பக்கம் வந்தாக்க அனல் பார்வை ஏனோ பாக்குற, பக்கம் வந்தாக்க அனல் பார்வை ஏனோ பாக்குற, பக்கம் வந்தாக்க அனல் பார்வை ஏனோ பாக்குறே. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, நம்ம லவ் பண்றப்ப இந்த மாதிரி பாட்டெல்லாம் நமக்கு சிக்காம போச்சே, ஏதேதோ பாட்டை பாடி நம்ம லவ்ஸ் பண்ணமே, இந்த மாதிரி பாட்டெல்லாம் இன்னைக்கு கையில சிக்கலையே அப்படின்னு நினைக்கிறது எல்லாருடைய முகத்திலையும் தெரியும். நடுவர்கள் அவர் சொன்னார் பாருங்க, அந்த காலத்துல என்ன பண்ணாங்க பெரியவங்க எல்லாம், வீட்டு திண்ணையில உட்கார்ந்துட்டு புரணி பேசினாங்க. புரணி பேசி எந்த குடும்பத்தை பிரிக்கலாம், யாரை கெடுக்கலாம்ங்கிற சிந்தனையில இருந்தது மனுஷன் அந்த காலம்னு தனிக வேறன்னு சொன்னார். நான் ஒன்னே ஒண்ணு கேட்கறேங்க, இப்ப உள்ளதை கேட்கிறேன். இந்த விஜய் டிவியில இந்த பிக் பாஸ்ன்னு ஒண்ணு ஓடுதுல, அதுல என்ன பண்றாங்க, 5-6 ஆம்பளையும் 15 பொம்பளையும் ஒன்னா கூட்டி ஒரு வீட்டுக்குள்ள போட்டு அடைச்சு அதுக்குள்ள இருந்து, அதுக்குள்ள என்ன தெரியுமா வேலை, அந்த அதே ஒரே வீட்டுக்குள்ள ஒன்னா இருந்து புரணி பேசி ஒவ்வொருத்தனா வெட்டி வீட்டை விட்டு அனுப்பணும். அதுதான் அவங்க கொடுக்குற சேலஞ்ச். இப்ப நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நாங்க புரணி பேசலாம் அந்த காலத்துல, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வீட்டுக்குள்ளே இருந்து தினந்தோறும் எங்களோட எங்களை குடும்பம் குடிக்க வைக்கிறீங்களா இல்லையா? எவ்வளவு சிக்கலுங்க. நான் யதார்த்தமா கேட்கிறேன், இந்த விஜய் டிவியில இப்ப சொன்னேன், விஜய் டிவியில இந்த கயல் நாடகத்தை எத்தனை பேர் பாக்குறீங்க எனக்கு தெரியல. சண்டாலி சன் டிவியில ரெண்டாலும் என் வீட்டுக்காரி தினந்தோறும் அது பார்க்காம எனக்கு பரிமாறவே மாட்டான். அப்படி கயலோட இப்ப கூட பிறந்த தங்கச்சி மாதிரி ஒன்னா தான் இருக்கான். இது நான் அந்த கயல் நாடகத்துல ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி உள்ளதை சொல்றேன், தயவு செய்து நினைச்சு பாருங்க. அவங்க அண்ணன் மூர்த்தி பயங்கர குடிகாரன். ஒரு நாள் எல்லாம் கயலு மூர்த்தி புறப்படும் போது இவன் என்னன்னு தொண்டு போறவங்க குடியாரன், ஆனா வெளியில போறோம்ட்டு அதுக்குள்ள ஒரு கோட்டை அடிச்சுட்டு இந்த ஸ்டோர் ரூமுக்குள்ள போவேன், ஏதாவது கள்ளப்பரப்படுத்திட்டு வந்து தின்னுட்டு போயிருவோம்ல அப்படின்னு. உள்ள ஓன குனிஞ்சு கள்ளப்பரப்பு போயிருப்பேன், போத தள்ளியும் உள்ளே படுத்தேன். இவன் உள்ள கிடக்கிறத இவளுக்கு பார்க்கல, எல்லா கதையும் இறுக்கி பூட்டி போட்டு வெளியில வருவாளுங்க. வெளியில வந்து அண்ணனை காணா. ஏய் தங்கச்சிட்டு கேப்பா, எங்க அண்ணனை காணா, மூர்த்தி காணா, ஏன்டி இந்த கலாணி பையன் எங்க பூச்சி வச்சு கோலப்படத்துல படுத்து கிடக்கணோ, அது கோல கதை திறக்கடி அவனுக்கு கதவை திறப்பாளுங்க, அங்கே இல்ல. பெட்ரூம் கதவை திறப்பாளுங்க, அங்கே இல்ல. கிச்சன் கதவை திறப்பாளுங்க, அங்கே இல்ல. அவன் எங்கே நடக்கிறேன், ஸ்டோர் ரூம்ல நடக்கிறேன். இதை பூரா பொறுமை யாரு பார்த்துக்கிட்டு இருக்கிறா, என் வீட்டுக்காரி சேர்ல உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறா. என் வீட்டுக்காரி நினைக்கிறா கிச்சனை திறந்துட்டாளுங்க, பெட்ரூம் பையும் திறக்கிறாளுங்க, கொல்லப்புறத்தையும் திறத்துறாங்க, அடுத்து ஸ்டோர் ரூம் திறந்துருவாளுங்க, மூச்சை கட்டி பிடிச்சிருவாளுன்னு இவளா கற்பனை நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறா. இவ்வளவு கல்யாணம் முடிச்சவளும் இது மூணையும் திறந்த பிறகு அந்த ஸ்டோர் ரூம் மட்டும் திறக்கிறேன். இப்ப என் வீட்டுக்காரி சேர்ல உட்காந்துக்கிட்டு உள்ள டிவிக்கில் இருக்கிற கயலுக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினான். ஏய் உங்க அண்ணனை தானே தேடி வந்திய, உங்க அண்ணனை தானே தேடி வந்திய, ஆண்டி கிச்சனை திறந்திய,
பெட்ரூம் திறந்திய கொல்லப்புறம் எல்லாம் திறந்திய இல்லடி. அவன் அந்த ஸ்டோர் ரூம்குள்ள கிடக்குறான்டி. அத போய் திறங்கடி. எது என்னமோ பக்கத்துல சேர் ஓட்டு பேசிக்கிருக்குன்னு இவ கயலுக்கிட்ட பேசுறாயா. இது கயலுக்கு கேக்குமா? அவ பாட்டுக்கு கிளம்புறா. என் வீட்டுக்காரருக்கு பிரஷர் ஏறிச்சுக்கா. சேரோட ஒட்டு போட்ட சிரிக்கல. அங்க இருந்து வந்தாளுங்க எல்லா கடமை திறந்தாளுங்க. அவன் மயங்கி கிடக்கிற அந்த ஸ்டோர் ரூம் மட்டும் திறக்க மாட்டேங்கிறடி. அது வந்தது வந்து அந்த கதவை திறங்கடி. அது வந்தது வந்து அந்த கதவை திறங்க. இவ கதவை திறங்கன்னு என் வீட்டுக்காரி கத்த ரோட்ல ஓட சிரிக்கி யாரோ வந்து என் வீட்டு கதவை திறங்க. நாடகம் பெண்கள் தான் விரும்பி பார்ப்பாங்கன்னு பார்த்தா ராஜ மூழ்கி இருக்காரு நாடகத்துல. நீ யாரும் அது என் வீட்டு கதவை திறக்கிறாங்க. இந்த வீட்டுக்குள்ள இருந்தாலும் ஒரு பொம்பளை கதவை திறங்க கதவை திறக்குன்னு கத்திச்சு. அது கயல் நாடகத்தை பார்த்துட்டு என் வீட்டுக்காரி கத்தனா பாக்குறேன். என் வீட்டுக்காரியை விட மோசமா அந்த அம்மா அந்த கயலை பார்க்கும் போல இருக்கு. கயலா அவங்க அண்ணனை கண்டுபிடிச்சாங்களா? இருக்க நானும் இருந்து பார்த்துட்டு போறோம்னு என் வீட்டுல கவனம் போட்டாங்க. கிளப்புறது எப்படி? நான் போட்டேன். நான் போட்டதானே கிளப்ப முடியும். நாங்க படுற பாடு வீட்டுக்கு மின்சாரத்த வாழ்க்கையில இதுல வந்து டிக்கெட் இதுலதான் போட்டோம். டிக்கெட் இதுலதான் போட்டோம். ஒரு காலத்துல நாங்க கரெக்டா திட்டம் போட்டோம். ஒரு காலத்துல மாட்டு வண்டியில போனாலும் நடந்து போனாலும் அதுக்கு இந்த மாதிரி போயிட்டோம். இப்போ ஒரு இந்த மின்சார வாழ்க்கைக்கு பேச இருக்காருல போன மாசம் 1 நிமிடம் லேட்டா போயிடுச்சு. எங்கிட்ட போனாரு இனி அவன் அடுத்து பேச வர்றவர் அதோட விட்டு கிளம்பிடுச்சு. எவ்வளவு சிக்கல்கள் அடைஞ்சிருக்கான். நான் ஐயா நேரம் இல்லை எனக்கு பயமா இருக்கு. நான் ஒன்னே ஒரு செய்தி சொல்றேங்க. நீங்க இந்த மின்சார வாழ்க்கையில இன்னைக்கு வீட்டுக்கு வீடு தென்னை மரம் வளர்க்குறவங்க பனை மரம் வளர்க்குறோம். பார்த்து பார்த்து தண்ணி ஊத்துறோம். பார்த்து பார்த்து உரம் வைக்கிறோம். புள்ள மாதிரி வளர்க்குறோம். ஆனா இந்த உலகத்துல எல்லாத்தையும் அதே மாதிரி வாழை தென்னை மாதிரி எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு கவனிக்கப்படாமலே இருக்கிற மரம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் தமிழ்நாட்டின் தலை மரமான பனை மரம் என்பதை இந்த தேசம் மறந்துவிடக் கூடாதுங்க. நினைச்சு பாருங்க. பணம் தென்னை கண்ணு வைக்கிறீங்க, வாழை கட்டைய வைக்கிறீங்க, தண்ணி ஊத்துறீங்க, உரம் வைக்கிறீங்க. யாராவது பனை மரத்தை நடுறீங்களா? வீட்டுல நட்டு யாராவது தண்ணி ஊத்துறீங்களா? எங்கேயாவது போட்டீங்களா? அதுவா விடுகணும், அதுவா முளைக்கணுங்க. அப்படி முளைச்ச மரம் யாரு கையும் தண்ணிக்கு எதிர்பார்க்காதுங்க. எப்படி தெரியும்? அந்த பனை மரத்தை ஊத்து பாருங்களேன். அந்த இலைகள் எப்படி இருக்குமா? நீங்க முத்திர ஓலைகள் விரிஞ்சிருக்கும். அந்த குருத்து ஓலைகள் அதுக்கு அடுத்த ஓலை பாருங்களேன். யாரையோ கையெடுத்து கும்புறது மாதிரியே இருக்கும். அந்த ஓலைகள் அப்படியே யார் கும்பிடுமா? வருண பகவானை கும்பிடும். வருண பகவான் தருகிற தண்ணீரை அப்படியே ஓலைகளுக்குள்ளே வாங்கி அடிமரம் வேறு வரைக்கும் உள்ளே இறக்கி எவங்கையும் எதிர்க்காமல் வாழுகிற பனைமரம் ஒன்று இருக்கிறது. அந்த பனைமரத்தை பாருங்களேன். எல்லாத்தையும் கூட தியாகம் பண்ணுங்க. எல்லாம் என்னடா நீ 100 ஆண்டு வாழணும்னா என்ன தங்க புஷ்பம் சாப்பிடுன்னு அழகான மருத்துவம் சொன்னா ஒரே மரத்துல கிடைக்குதுல பனைமரத்துல கிடைக்குதுல பதநீர். அந்த பதநீரை மட்டும் தொடர்ச்சியா குடிச்சிருவாங்க. தங்க பசுப்பம் சாப்பிட்டதை விட நீங்கள் இன்னும் 100 ஆண்டுகள் கூட போதாக வாழ்வீர்கள் என்று மண் சார்ந்த வாழ்க்கையில படிக்காத பாமரன் சொன்னா எப்படி தெரியுமா? போட்டு கொடுத்தான் பாருங்க. பனமரத்து மேல ஏறி பதனி இறக்க போறேன். பானை நிறைஞ்சு கீழே விழுந்து பாலாய் போகுதே. பானை நிறைஞ்சு கீழே விழுந்து பாலாய் போகுதே. பனமரத்து மேலே ஏறி பதனி இறக்க போறேன். பனமரத்து மேலே ஏறி பதனி இறக்க போறேன். பானை நிறைஞ்சு கீழே விழுந்து பாலாய் போகுதே. பானை நிறைஞ்சு கீழே விழுந்து பாலாய் போகுதே. பனமரத்து மேலே ஏறி பதனி இறக்க போறேன். அடுத்ததான் அந்த சூச்ச மச்சத்தம் நான் எப்படி தெரியுமா? ஒரு மரத்து பதனைய குடிச்சா உடம்பெல்லாம் தங்கமடி. ஒரு மரத்து பதனைய குடிச்சா உடம்பெல்லாம் தங்கமடி. ஒன்ன போல பேரழகி ஊருக்குள்ள இல்லையடி. ஓடி வாடி ஏன் ஜோடி எனக்கு ஒன்னே ஒண்ணு தாடி. போடி வாடி ஏன் ஜோடி எனக்கு ஒன்னே ஒண்ணு தாடி. பனமரத்து மேல ஏறி பதனி இறக்க போறேன். பானை நிறைஞ்சு கீழே விழுந்து பாலாய் போகுதே. பனமர
ஏறி பதனி இறக்க போறேன், பனமரத்து மேல ஏறி பதனி இறக்க போறேன். ஐயா எப்ப எவ்வளவு நேரம் இருக்கு? ஆஹா ஆஹா, அருமையான பாயிண்ட்லாம் இன்னைக்கு பேச முடியாது, இருந்தாலும் நான் நிறைவா ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேங்க. ஏன்னா ஐயா தட்டிட்டாங்க, நேரம் கருதி. படிக்கிற பசங்கள் ஒருத்தன் போய் அவங்க அப்ப எனக்கு இந்த 1.5 லட்சத்துல இருக்கிற இந்த பைக்கை வாங்கிட்டா பாருனா, 1 வருஷமா போறான்னா அவர் வறுமையில வாங்கி கொடுக்க முடியல. காலேஜ் ஃபீஸ் கட்டுறாரு, அது கட்டுறாரு, வாங்கி கொடுக்க முடியலங்க. அப்பா 1.5 லட்சத்துக்கு அந்த பைக்கை வாங்கி தரலைங்கிறதுக்காக 1 வாரம் அவன் வீட்டுக்கே வரலங்க. ஃப்ரெண்ட்ஸுகளோட சுத்துறான். என்னைக்கு பைக் வாங்கி தரீங்களோ அன்னைக்கு வீட்டுக்கு வரவன. எப்ப இப்ப இன்னொருத்த என்னன்னா 40,000 ரூபாய் செல்லு, அதை வாங்கித்தான் அப்பாட்ட தினந்தோறும் போராடிட்டு இருந்தான். வறுமை நிலை, வாங்கி கொடுக்க முடியலைங்க. அவன் என்ன பண்ண தெரியுமா? எனக்கு எங்க அப்பா செல்லு வாங்கி தரனால மனசு ஸ்ட்ரெஸ் ஆயிருச்சு, மன அழுத்தம் வந்துருச்சு, நான் மருந்த குடிக்க போறவனு ஒரு செல்லுக்காக எந்த தோல்வியும் தாங்க முடியாத மனப்பக்குவத்திலே இன்றைய காலத்தில் இந்த மின்சார வாழ்க்கையில் பெற்றோர்கள் பெற்றெடுத்த குழந்தைகள் இருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனா அன்னைக்கு எப்படி தெரியுமா? பெற்றோர்களை புரிந்து கொண்டு, பெற்றோர்களுடைய பொருளாதாரத்தை புரிந்து கொண்டு, பெற்றோர்களின் நிலைமையை புரிந்து கொண்டு வாழ்ந்த குழந்தைகள் அந்த மண் சார்ந்த காலத்தில் இருக்காங்க. அதுக்கு தான் ஒரே உதாரணம் சொல்லி நான் முடிக்கிறேன். எப்படி தெரியுமா? அம்மா அவங்க அப்பா இல்ல, இந்த புள்ளைய நம்ம தான் படிக்கல, இந்த புள்ளைய படிக்க வச்சிடணும் அப்படின்னு ஆசைப்படுறா. கஷ்டப்பட்டு ஒரு ஹாஸ்டல்ல கொண்டு சேர்த்து அந்த புள்ளைய படிக்க வச்சிட்டா. ஹாஸ்டல் ஃபீஸும் கட்டணுங்க, புஸ்தகமும் வாங்கி கொடுக்கணும். ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டலாம், புஸ்தகம் வாங்கி கொடுக்க முடியல. இந்த இதை அங்க அதெல்லாம் திட்டுவாங்களா? அந்த மனுஷன் அந்த காலத்துல இன்னும் புத்தகம் வாங்கினேன்னு வாத்தியார் திட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனா இந்த புள்ள ஹாஸ்டல்ல இருக்கிறா படிக்கிறா. ஆனா அம்மாவுடைய நினைவு வருதுங்க. அம்மா என்னை படிக்க வைக்கிறதுக்காக இருந்த பித்தளை பாத்திரம் எல்லாம் கூட அடகு வச்சு போட்டு என்னை படிக்க வச்சிய. ஆனா நீ தினந்தோறும் வீட்டுக்கு வீடு பாத்திரம் தேய்க்க போறியம்மா. என்னோட தோழியோட அம்மா போன வாரம் அந்த புள்ளைய பார்க்க வந்தாங்க. ஒன்னு பத்தி சொன்னாங்கம்மா, இந்த தினந்தோறும் வீட்டுல பாத்திரம் தேய்ச்சு கையில ஏதோ புண்ணு அலர்ஜி வந்துருச்சாமா, தயவு செய்து அந்த புண்ணு ஆக்குறதுக்கு மஞ்சள் பத்தி ஏதாவது இருந்தா போட்டுக்கமா. ஆனா என்னை எப்படியாவது படிக்க வைக்கணும்னு நினைக்கிற. ஒரு நாள் நானும் படித்து மிகப்பெரிய பதவியிலே வந்து உனக்கு பிரதிபலனாக உன்னை காப்பாத்துவேன் என்று அந்த ஆசிரியர்ல இருந்து இன்னும் எத்தனையோ கடிதங்கள் சினிமாவிலே மின்சார்ந்த வாழ்க்கையிலே எழுதிவிட்டார்கள். ஆனால் மண் சார்ந்த வாழ்க்கையிலே எழுதிய இந்த கடிதத்துக்கு எந்த கடிதமும் இல்லை என்பதற்காக இதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அந்த மகள் தன்னுடைய அம்மாவுக்கு எழுதுகிறாள். எப்படி தெரியுமா? அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம், ஏதோ நானும் இருக்கிறேன், ஒரு படியா படிக்கிறேன். யாரும் இல்ல நமக்கு, யாரும் இல்ல நமக்கு, நீ எப்படி இருக்கன்னு நினைக்கிறேன். யாரும் இல்ல நமக்கு, நீ எப்படி இருக்கன்னு நினைக்கிறேன். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம், அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். ஏதோ நானும் இருக்கிறேன், ஒரு படியா படிக்கிறேன். ஏதோ நானும் இருக்கிறேன், ஒரு படியா படிக்கிறேன். யாரும் இல்ல நமக்கு, நீ எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். யாரும் இல்ல நமக்கு, நீ எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். பள்ளியில சேர்க்கணுன்னு பாத்திரத்தை வித்தீங்களே, பள்ளியில சேர்க்கணுன்னு பாத்திரத்தை வித்தீங்களே, எந்த பானையில் சமைக்கிறேன்னு எழுதுங்க. அம்மா எந்த பானையில் சமைக்கிறேன்னு எழுதுங்க. புஸ்தக நோட்டு வாங்க பணம் அனுப்புறேன்னு சொன்னீங்களே, புஸ்தக நோட்டு வாங்க பணம் அனுப்புறேன்னு சொன்னீங்களே, பாத்திரம் தேய்ச்ச வீட்டுல இன்னும் பணம் கொடுக்கலையா? அம்மா பாத்திரம் தேய்ச்ச வீட்டுல
பணம் கொடுக்கலையா? புஸ்தக நோட்டு வாங்கலன்னு வாத்தியாரினம் அடிக்கிறான். புஸ்தக நோட்டு வாங்கலன்னு வாத்தியாரினம் அடிக்கிறான். வாங்கி கொடுத்த பேன உடைஞ்சு கடனும் வாங்கி எழுதுறேன். வாங்கி கொடுத்த பேன உடைஞ்சு இரவல் வாங்கி எழுதுறேன். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். மேலாண்ட செவத்தோரம் மறந்தும் போகாதம்மா, கருணாகம் வெடிப்புள்ளதா இருக்குது. அம்மா கருணாகம் வெடிப்புள்ளதா இருக்குது. மேலாண்ட கூற மேல சாக்க கிழிச்சு போடுங்கம்மா, மேற்குத்தி மழை அடிச்சதுன்னா இருக்கும் இடமோ நனைஞ்சிரும். மேற்குத்தி மழை அடிச்சதுன்னா இருக்கும் இடமோ நனைஞ்சிரும். பாத்திரம் தேய்ச்ச கையெல்லாம் காயம்னு சொன்னாங்க. பாத்திரம் தேய்ச்ச கையெல்லாம் காயம்னு சொன்னாங்க. நெஞ்சு வேதனை எனக்கு நீ மஞ்ச பத்தும் போட்டுக்கம்மா. நெஞ்சு வேதனை எனக்கு நீ மஞ்ச பத்தும் போட்டுக்கம்மா. நெஞ்சு வேதனை எனக்கு நீ மஞ்ச பத்துவும் போட்டுக்கம்மா. நெஞ்சு வேதனை எனக்கு நீ மஞ்ச பத்துவும் போட்டுக்கம்மா. இப்படிக்கு உங்கள் அன்பு மகள் கோட்டீஸ்வரி என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி, மண் சார்ந்த வாழ்க்கையா மின் சார்ந்த வாழ்க்கையா உங்கள் தீர்ப்புக்கே விட்டு விட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆஹா, இப்ப பட்டிமன்றம் நடந்துகிட்டு இருக்கா இல்ல ஏதோ ஒரு கிராமிய பாடல் இசை கச்சேரி கலை விழா நடந்துகிட்டு இருக்கா? உண்மையிலேயே அது எல்லாத்தையும் இன்னைக்கு புள்ளப்பட்டேன். ஏன்னா பொருணை விழா, இலக்கிய திருவிழா, கலை திருவிழா, புத்தக திருவிழா. புத்தகம் அங்க வைக்கிது, இலக்கியம் நாங்க பேசுறோம். கலை திருவிழாவுக்குன்னு இசையோடு இங்க வந்து உங்களை எல்லோருடைய உள்ளங்களையும் கொள்ளை கொண்டிருக்கார். என்ன விழா வந்து இவங்க நடத்தணும்னு ஆசைப்பட்டாங்களோ அதை பிள்ளை பண்ணிட்டார் ராஜன். நிறைவாக மின்சார்ந்த வாழ்வே என்ற அணியை நிறைவு செய்ய வாங்க கவிஞர் இனியவன். ராஜன் இந்த போடு போட்ட பிறகு உண்மையிலே ரொம்ப பாவமா இருக்கு அவரை பார்க்க. எப்படி இருக்குன்னா இப்ப அவரை பார்த்தா ஒரு 20 ஆடு சந்தையில விற்க கொண்டு வந்திருப்பேன். சாயந்தரம் 5:30 வரைக்கும் 18 ஆடு வித்துறேன். இந்த மீதி 2 ஆடு யாராவது வாங்க மாட்டாங்களா அப்படின்ட்டு இப்படியே பார்த்துட்டே இருக்கான். வாங்காம திருப்பி கூட்டி போறப்ப அந்த ஆடோட ஃபேஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நிலைமையில இருக்கார். இருந்தாலும் அந்த நிலையிலும் இந்த அணியை உயர்த்துறதுக்கு இனியவனாலதான் முடியும். பேசுங்க இனியவன். மின் சார்ந்த வாழ்வே. கிரேக்க பேரரசில் மாமன்னன் பிலிப் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அப்பொழுது இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் செய்துவிட்டு வியாபாரத்தை முடித்துவிட்டு வந்த வணிகனிடம் கேட்டான், இந்தியா என்ற ஒரு தேசத்தை பார்த்தாயே, அது எப்படி இருக்கிறது என்ற சொல் கேட்ட பொழுது அந்த வணிகன் சிரித்துக் கொண்டே சொன்னார்கள், இந்தியர்கள் முட்டாள்கள். அவர்கள் குதிரையை பாரம் இழுக்க செய்கிறார்கள், யானையை பாரம் இழுக்க செய்கிறார்கள். அவர்கள் குதிரையையும் யானையும் போர்க்களத்தில் பயன்படுத்த தெரியாத முட்டாள்கள் என்று வணிகன் சொன்னார். மாமன்னன் பிலிப் சிரித்துக் கொண்டே பார்த்து கொண்டிருந்தார். ஓரத்திலே உட்கார்ந்து கொண்டு இதையெல்லாம் கவனித்த மாவீரன் அலெக்சாண்டர் தன்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டிலிடம் போய் சொன்னார், இந்தியர்கள் முட்டாள்களா என்று கேட்டார். ஆசிரியர் அரிஸ்டாட்டில் சொன்னார், எங்கே அறம் இருக்கிறதோ அங்கே குதிரைகள் போருக்கு போகாது, எங்கே அன்பு தலைக்கிறதோ அங்கே யானைகள் போருக்கு போகாது. அலெக்சாண்டர், பிலிப்பு சிரித்து கொண்டதை அந்த வணிகன் சொன்னதை ஒரு காலம் நம்பாதே என்று அறம் போற்றிய இந்த தமிழகத்திலே நடைபெறுகின்ற பட்டிமன்றத்திற்கு நடுவர் பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற நல்லதொரு நடுவர், நகைச்சுவை என்ற கலைமாமணி டாக்டர் திண்டுக்கலை தியோனி அவர்களே, அதான் முந்திரி பருப்பும் ஸ்வீட்டும் கொடுத்தாங்கல்ல, கூட வேற டீ வேற கொடுத்தாங்க. என்ன குறை உங்களுக்கு வச்சாங்கன்னே தெரியல. இந்த கத்தி நானும் போன வருஷம் இங்க வந்து பேசினேன். நல்லா ரசிச்ச கூட்டத்தை
என்னவோ மௌன அஞ்சலி செலுத்துற மாதிரி எல்லாரையும் அமைதியாக்கிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி 2 பேரும் உட்கார வச்சிருக்காங்க. எதுக்கு அது மாதிரி பண்றீங்க? பாருங்களேன், இன்னும் 2 மணி நேரம் மௌன அஞ்சலி மாதிரியே உட்கார்ந்துருக்காங்க. அவரு எங்க பேராசிரியர் விஜயகுமார் இருக்காருல்ல, அவர் பெரிய புத்திசாலி. கோழி பண்ணை செல்லதுரை படம் பார்த்தீர்களா? அங்கே மண் சார்ந்த வாழ்க்கை அல்லவா சொன்னது மிஸ்டர் இனியவன். நான் கேட்கறது கேள்வி, கோழி பண்ணை செல்வதுரை படத்தை நீ டென்ட் கோட்டாயில பாத்தியா இல்ல கியூபாய் டெக்னாலஜில பாத்தியா? 2024 வந்த படத்தை லேட்டஸ்ட் டெக்னாலஜில ஏசி தியேட்டர்ல பார்த்துட்டு வந்துட்டு என்னவோ கூத்து கோட்டாயில பார்த்துட்டு வந்த மாதிரி நாங்க இன்றைக்கும் சில விஷயங்களை மரபுகளை நவீனப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். எனக்கு ஒரு வருத்தம் என்ன தெரியுங்களா? ஒருவேளை திருவள்ளுவர் காலத்திலே ஒரு லேப்டாப் இருந்திருக்குமானால், ஒருவேளை அவருடைய காலத்துல விண்டோஸ் இருந்திருக்குமானால், அவர் ஏன் சார் உட்கார்ந்து நானில உட்கார்ந்து எழுதிக்கிட்டே இருக்கணும்? உட்கார்ந்து சொல்ல சொல்ல அது பாட்டு கூகுள் கடற்கரை டைப் பண்ணியிருக்காதா? 1330 குரல் பட்டமா கிடைச்சிருக்கும். 1,00,000க்கு மேல திருவள்ளுவர் தாத்தா கடற்கரை எழுதி தள்ளியிருக்க மாட்டாரா? ஒருத்தர் சீத்தரை சாத்தனார் ஒருத்தர் இருந்தாராம். அவர் என்ன பண்ணுவாரா? தப்பானா ஆணிலே குத்தி வாராம். அதெல்லாம் தேவையே இல்லை. டைப் பண்ண ஆட்டோ கரெக்ஷன் இருக்கு. இன்னைக்கு நீங்க உங்க காலத்துல இருந்துட்டு திரும்ப அவரு முன்னாடி பாடினார் பாருங்க. எனக்கு பழைய இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் வயலும் வாழும் பாடின மாதிரி இது. தாய் நீளம் தந்த வரும் தாவரும் இதை தழைக்க மகிழ்வார்கள் யாவரும். எப்போ நீங்க சொன்னதுலாம் ஒரு 15 கோடி பேர் இருக்கிற போது இதெல்லாம் பாடலாம். நீங்க மாட்டு வண்டி ஓட்டுறது, அந்த ஆளுக்கு எவ்வளவு பெரிய மோசமான குணம் பார்த்தீங்கன்னா, நான் என்னவோ பணமேரமானத்துல ரொம்ப பாசம் நினைச்சுக்கிட்டு பார்த்தா பாடி போடி ஒண்ணு கொடுத்தாடின்னு கேட்டார் பார்த்தீங்களா? இந்த ஆள் பிளான் அதுதான். பனைமரத்து மேலாம் நம்பிக்கைலாம் கிடையாது. இதுல வேற சொல்றாரு, பனைமரம் வர்ண பகவானை வணங்குகிறது மாதிரி. இன்னைக்கு வர்ண பகவான் விண்டி ஆப்புக்குள்ள வந்தார். நம்மால் விண்டி ஆப் வச்சு பார்த்துக்கிறான். புயல் 450 இதோ கிளம்பிட்டார். இதோ 350 நாகப்பட்டினம் வர மாதிரி தெரியலையே, டேர்ன் ஆகி ஆந்திரா போறாரு. விண்டி ஆப்புக்குள்ள வர்ண பகவான் உட்கார்ந்துட்டாரு. ஒரு காலத்துல நீங்க சொன்ன காலத்துல காலங்காலமாக சூரியனை கடவுளாக பார்த்த காலம் போய் இன்னைக்கு என்ன நடந்தது? சூரியன்ல இருந்து சக்திகளை எடுத்து சோலார் சிஸ்டம் பண்ண காலத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற நாட்டுல வந்து சொல்றாரு, நாம எல்லாம் பழையசுதான். இதுல அவரு மறந்தான் மனிதன் மறந்தான் மனிதன் மறந்தான். சார் இன்னைக்கு புக் வந்துருச்சு பாத்தீங்களா? ஒரு புத்தகத்தை பேப்பரை எடுக்கணும்னா இத்தனை மரங்கள் அழிக்கப்பட வேண்டும். நாங்க மரத்தை காத்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் மரத்தை வெட்டி கொண்டிருந்த படுபாவிகள் கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாமல் எங்களை பார்த்து குற்றம் சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. நான் ஒண்ணு சொல்றேன், ஒரு யதார்த்தமான ஒண்ணு சொல்றேன். 11 பிப்ரவரி அமெரிக்கா வந்து நம்ம நாடு மாதிரி அடிக்கடி பவர் கட்லாம் ஆகாது. அமெரிக்கா எப்பவுமே பவர் கட் ஆகாது. 11 பிப்ரவரி அன்னைக்கு அமெரிக்கா பவர் கட் ஆச்சு. பவர் கட் ஆன 3வது நிமிஷம் பவர் ஆன் ஆச்சு. அமெரிக்கால இருந்த எல்லா இடங்களும் டிஸ்பிளேல ஒரு வாசகம், ஒரு புகைப்படம் போடப்பட்டது. என்ன தெரியுமா? இன்று தாமஸ் ஆல்வா எடிசன் பிறந்த தினம். ஒருவேளை அவன் பிறக்காமல் போயிருந்தால் இதே போன்ற இருளில் இந்த உலகம் மூழ்கி போயிருக்கும் என்று சொன்னது. சார் சார் மைக் செட்டுக்காரன் கோடான கோடி வாழணும். நல்ல மைக் நமக்கு வீட்டுல ஒரு நல்ல பேச்சாளனுக்கு மேடையில மைக்க வீட்டுல பொண்டாட்டி நல்லா அமையணும். இதுதான் நமக்கு அமையுது. சார் 25 வருஷம் ஆகுது சார். என் பசங்க எங்க ஃப்ரெண்டுங்களாம் சேர்ந்து ஒரு வீடியோ எடுத்தாங்க. இந்த குறும்படம் மாதிரி ஒண்ணு எடுத்து 25 வருட வாழ்க்கை என்னன்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், எதுக்குடா எடுக்கிறீங்கன்னா, கல்யாண நாளுக்கு உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும். இவனுக்கு சர்ப்ரைஸ் அவங்க சொல்லிட்டு தான் கொடுப்பானுங்க. நான் சொன்னேன், நீ யாரோட கேளு, என் வீட்டுக்காரன் மட்டும் கேட்காதேன்னு. அவங்க கேட்டதான் கேட்ட சொல்லுவாங்க. அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, இவருடைய 25 ஆண்டு வாழ்க்கை எப்படின்னு. ஒரு 4.5 பக்கமாக பேசிட்டு போனா சார் ஒரு பேச்சாளர் பொண்டாட்டி. பேசினா பாருங்க அப்படின்னா 25 வருஷம் முடிஞ்சிருச்சு. இதுக்கு நான் சொன்னேன், ஏற்கனவே சொன்ன கேட்காதீங்கடான்னு. இன்றைக்கு சுதந்திரமாக பெண்கள் பேச முடியுது. அவர் என்ன ஒரு சயின்டிஸ்ட் மாதிரியே பேசுறார். மண்பானை பேசியதாம், மண்பானையே நீ எப்போதும் ஏன் குளிர்ச்சியாக இருக்கிறாய் என்று சொன்னார். மண்பானை சொன்னதாம், நான் பிறந்ததும் மண்ணிலே இறப்பதும் மண்ணிலே, அதனால் நான் குளிர்ச்சியாக இருக்கிறேன்.
என் மண்பானையை யாராலும் சூடுபடுத்த முடியாது. ஏன் சொன்னா தூக்கி அடுப்புல வச்சா மண்பானை சூடும். இது என்ன பெரிய விஷயமா? இது ஒரு பட்டிமன்ற பாயிண்டா? உடனே நடுவர் சொல்றார், இனியவன் மாட்டிட்டாரு, வீட்டு போன 2 ஆடு, இதுக்கு தொலைஞ்சு போற ஆடுகளே பரவாயில்ல போடுது. அவர் நாங்க கவலையே போல, வீட்டுல சந்தோஷமா ஓனருடைய போயிடுறோம், எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏதாவது மறுக்கணும்னா நியாயமா மறுக்கணும் சார். இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசுடைய தகவல் தொழில்நுட்ப மந்திரி சொல்கிறார், 12,500 கிராமங்களை நாங்க டிஜிட்டலைஸ் பண்ண போறோம்னு சொல்றாரு. எதுக்கு? ஒரு காலத்துல தாசில்தார் ஆபீஸ்ல போய் நின்று நீங்க ஜாதி சர்டிபிகேட் அப்ளை பண்ணணும், பர்த் சர்டிபிகேட் அப்ளை பண்ணணும், எல்லா சர்டிபிகேட்டும் போய் நின்னீங்கன்னா 3 மாசம் ஆகும். இன்னைக்கு வீட்டுல உட்காந்துட்டு இ-சேவையில உட்காந்து தட்டிட்டு கிடக்குறாங்க. இந்த மாதிரி எளிமையாக வந்த பிறகு கூட இவங்க சொல்றாங்க இல்ல அப்படிலாம் கிடையாது, நாங்கள் பின்னாடியே போயிட்டு இருக்கோம். நீங்க என்ன சொல்லி கொடுத்தீங்க சமூகத்துல? ஆசிரியர் அவரு வாத்தியார் தானே இருந்தாரு இந்த மனுஷன், அவர் என்ன சொல்லி கொடுத்தீங்க? முயலும் ஆமையும் ஓட்டப்பந்தயம் வைத்தார்கள், முயல் ஓடியது. இது எவ்வளவு பெரிய துரோகம் தெரியுமா சார்? ஆமை தண்ணியில ஓடுறது, முயல் தரையில ஓடுறது. நீ மேட்ச் அதுல தண்ணியில தரையில விட்டுருந்தீங்கன்னா யார் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அவனை தூக்கி தரையில விட்டுட்டு ஓடுறானா எப்படி சார் ஓடுவா? நீ இதே மேட்சை தண்ணியில வச்சு பாரு, முயல் ஜெயிக்குதா ஆமை ஜெயிக்குதான்னு பார்த்துருவோம். நீங்க அதை சொல்றதை விட்டுட்டு நீங்க ஒரு தவறான கருத்துக்களை சமூகத்துல கொண்டு போயிட்டே இருக்கீங்க சார். ஒண்ணு இவரு இந்த சில பேர் வந்து ரொம்ப புத்திசாலியா பேசுற மாதிரி பழைய கதையெல்லாம் பேசுவாங்க. விஜயகுமார் ஏன் அவரை பார்த்து நிறைய பேர் ஓடுறாங்கன்னா ஸ்கூல்ல அவர் பயங்கரமான கேள்வி கேட்பார். ஒரு பையன் கேட்டாரு, அவர் நினைச்சிட்டாரு அவர் காலத்து பசங்க மாதிரி நினைச்சிட்டாரு இந்த காலத்து பசங்க பயங்கர தெளிவா பண்ணும். விஜயகுமார் கேள்வி கேட்டார் சார் ஒரு பையனை கூப்பிட்டு, டேய் நடு கடல்ல மாங்காய் மரம் மாம்பழம் பொழுத்து தொகுதே, நீ எப்படி போயிருப்பேன்? அவன் சொன்னான் கப்பல் ரிப்பேர். படகுல சார் படகு ஓட்டேன் சார், 2 துடுப்பு வச்சு கட்ட மேல துடுப்பு உடஞ்சிச்சு. பையன் தெளிவா சொன்னான், நான் பறந்து போய் பழத்தை பறிப்பேன். சாருக்கு வந்துச்ச கோவம், எப்படா உனக்கு ரெக்க முளைக்கும்? உனக்கு மட்டும் நடு கடல் மாங்காய் மரம் முளைக்கும் போது ரெக்க முளைக்கலான்னு கேட்டான். நீங்க எந்த காலத்துல உட்கார்ந்து இந்த பழங்கதைகளை பேசிக்கொண்டு இந்த சமூகத்துல ஏமாத்திட்டு இருக்கீங்க? நான் 2 செய்திகளை சொல்லி நிறைவு செய்கிறேன் நண்பர்களே. பகத்சிங்கோடைய கடைசி காலம், நாளைக்கு தூக்கு விட போறாங்க அவருக்கு நாளைக்கு தூக்கு. உடைய கடைசி ஆசை என்னன்னு கேட்டாங்க. பகத்சிங் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நண்பர்களே? இந்த சிறைச்சாலையில இருக்கின்ற பேபி அம்மாவுடைய கையால் நான் உணவு சாப்பிட வேண்டும், பேபி அம்மா எனக்கு ஊட்டி விட வேண்டும் என்று சொன்னார். பேபி அம்மா வந்துட்டு பகத்சிங்கை பார்த்து அழுதுகிட்டே சொன்னாங்க, என் கையிலயா சாமி, என் கையிலயா ஊட்டி கொடுக்கணும்னு சொல்ற? ஆமா. பேபி அம்மா யார் தெரியுமா? சிறைச்சாலையிலே மலம் அள்ளக்கூடிய ஒரு பெண். அப்போது பகத்சிங் சொன்ன வார்த்தை, பேபி அம்மா, இந்த தேசத்திற்கு விடுதலை கிடைக்கிறதோ இல்லையோ, உனக்கு முதலில் விடுதலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக நான் மரணிக்க தயாராக இருக்கின்றேன், நீதான் எனக்கு சாப்பாடு ஊட்ட வேண்டும். இன்றைக்கு நாங்கள் என்ன தெரியுமா செய்தோம்? மனித மனத்தை மனிதன் அள்ளக்கூடாது என்று இயந்திரத்தை நாங்கள் கண்டுபிடித்தோம். நீங்கள் காலகாலமா ஒரு ஜாதியை கூப்பிட்டு இவன் தான் மலபல சொல்லக்கூடிய செய்ய வேண்டும் என்று நிர்பந்தித்தவர்கள் நீங்கள். நீங்கள் பேசலாமா அந்த வார்த்தையை? இன்னொன்னு ஒரு படத்துல இவரு கவுண்டமணி போவார், பையனை கூப்பிட்டு ஸ்கூலுக்கு போவார். எஸ் சந்திரன் வருவார், எங்கடா போற அப்படின்னு பையனை ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு போற. டேய் நீ எல்லாம் போயிட்டீங்கன்னா எப்படா வெட்டியா வேலையை எவடா பாக்குறது, ஏன் நீ உன் பிள்ளை கொஞ்ச நாள் பாரு அப்படின்னு. இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுங்களா? வெட்டியான் என்று சொல்லக்கூடிய அந்த சகோதரனுடைய குழந்தை இன்றைக்கு மருத்துவர் ஆகிறார் என்று சொன்னார். எவனும் தேவையில்லை, பெரியப்பாவோ சித்தப்பாவோ மாமாவோ அப்போனோ ஆத்தால யாரு வந்தாலும் உள்ள தள்ளு சுவிட்ச போடு, இந்த பொடி உங்க பெரியப்பா பிரசாதம் உங்களோடு கொடுக்குறான். நாங்க எலக்ட்ரிக்கல் சுடுகாடை கொண்டு வந்துட்டோம் சார். நீங்க இன்ன வரைக்கும் இவன் கொல்லி வச்சாதான் வேகம்னு சொல்லிட்டு ஒரு மூட பழக்கங்களை இன்றைக்கு வைத்துக் கொண்டிருக்கீர்கள். ஒன்றை சொல்லுகின்றேன், காலம் காலமாக இந்த சமூகத்திலே ஒரு பெண் தாலி இழந்து விட்டால் இறங்கி விட்டால் மறுமணம் செய்ய சொன்னது நாங்கள். நீங்கள் மொட்டை அடித்து வீட்டிலே உட்கார்ந்து இன்னும் பெருமையாக சொல்லுகின்றேன், இந்த சமூகத்திலே இந்தியாவிலே நாங்கள் ஒரு பழங்குடியினர் பெண்ணை இந்த தேசத்துடைய முதல் குடிமகளாக உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோம். எந்த சாதியாக இருந்தாலும் சரி
அவன் அந்த தாயை பார்த்து வணங்க வேண்டும் என்று மாற்றிருக்கின்றோம். நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து நாங்கள் கோபுரத்தில் உட்கார வைக்கிறோம் என்று சொன்னால் மின் சார்ந்த வாழ்க்கை, அறிவியல் பூர்வமான வாழ்க்கை, உங்களுடைய பழைய கதைகளை எல்லாவற்றையும் மூட்டை கட்டிவிட்டு உங்களுக்கு பஸ்ஸுக்கு நேரமாகிவிட்டது, கிளம்புகள் என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளவர்களுக்கு நன்றி வாழ்க்கை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வந்து பேசிட்டு போக வேண்டியதானே. இவங்களுக்கு பஸ்ஸை ஏற்றி விட சொல்லி உன்னைய கேட்டாங்களா? அதுக்கு தான் நம்ம வருவாய்த்துறையை சேர்ந்த அலுவலர்கள் இருக்காங்க, அவங்க பார்த்துக்கிடுவாங்க. உங்களுக்கு பஸ்ஸுக்கு நேரமாச்சு, கிளம்பி போங்கன்னு. மின் சார்ந்த வாழ்வை ரொம்ப அழகா சொன்னார். மண் சார்ந்த ரொம்ப ரெண்டே விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். மண் சார்ந்த வாழ்வு பார்த்தீங்கன்னா சில மூட நம்பிக்கைகள், பல போக்குவரத்துகள்லாம் இருக்கும். ஒரு ஊர்ல பார்த்தீங்கன்னா ஒரு வயசான பெரியவர் குளிக்கிறதுக்கு ஒரு குளத்துல போய் குளிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் கொஞ்சம் கஷ்டப்படுற வறுமையில் இருக்க ஆளு, ஒரே வேட்டி தான் இருக்கு. அந்த வேட்டிய அலசி நல்லா இது பண்ணி புழிஞ்சு 2 மரத்துக்கு இடையில கட்டி வச்சுட்டு போய் குளிச்சுக்கிட்டு இருக்காரு. வேட்டியை கட்டிட்டு குளிக்கிறாருன்னா எப்படி குளிப்பாருன்னு யோசனை பண்ணி பாருங்க. மகாவீர வர்த்தமானர் மாதிரி குளிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒன்றும் இல்லை, 2 மரத்துக்கு இடையில வெள்ளை வேட்டியை கட்டிட்டு இருக்கிறத பார்த்தோம்னா அந்த கிராமத்து பொம்பளை எல்லாம் வந்து, ஏக்கா திரை கட்டிட்டாங்க, படம் போட போறாங்க அப்படின்ட்டு ஊரே பரப்பி விட்டு 2 திரைக்கு இடையில 50 பொம்பளை உட்காந்துருக்கு. கிழமை ஒன்றும் இல்லாம குளத்துல குளிச்சுக்கிட்டு இருக்காரு. பொம்பளைய பேச்சு சத்தமா கேட்கவும், என்னடா அது நம்ம ஒன்றும் இல்லாம அங்க இருக்கான், வேட்டி கட்டியில இப்படி பாக்குறாரு, அம்புட்டு பொம்பளையும் உட்காந்து இருக்குதுங்க, எப்படா நம்ம வேட்டி எடுத்து கட்டுறது அப்படின்னு இந்த மனுஷன். இன்னைக்கு இந்த மின்சார வாழ்வு இல்லைன்னா இப்படி ஆளுகதான். சினிமா படம் போடுறாங்கன்னா இந்த வெள்ளை வேட்டியை பார்த்துட்டு அந்த பெருசு வந்து வேட்டிக்கு பக்கத்துல நான் ஒண்ணும் இல்லாம நிக்கிறேன், சினிமா படம்லாம் போல வேட்டியை துவச்சு காய போட்டுட்டேன் போக்கடி எந்திரிச்சு அம்புட்டு ஓடின பிறகு அப்புறம் வேட்டியை கட்டிட்டு வீட்டுக்கு போயிருக்காரு. இது நடக்குது. ஒரு மூட நம்பிக்கை, ஒரு பஞ்சாயத்து, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அறிவியல் பூர்வமான சிந்தனை இல்லாம எவ்வளவு விஷயம் நடக்குது. ஒரு இளவு வீட்டுல அந்த பெருசை நிம்மதியை அடக்கம் பண்ண விட்டாங்க. அவர் பாட்டுக்கு 6:30 மணிக்கு எடுக்க போறோம்னு சொல்லிட்டான். திடீர்னு 6:50க்கு ஒரு குரூப் போடுறாங்க, நான் தாண்டா தாய் மாமத்தோட அண்ணன், பெருசா 9 மணிக்கு தான் எடுக்கணும். அவரு நேத்துல இருந்து வாயெல்லாம் ஈமொச்சு இப்படி கிடக்குறாரு. 10 மணிக்கு தான் எடுக்கணும். இன்னொரு குரூப் போடுறேன், 10 இல்லை 12:30க்கு. நான் சொல்ல தூக்கிடுவேன், பாடியா தூக்கிடுவேடா. 10, 12 ஆகி காலையில் 5:30 வரைக்கும் பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. காலையில 4:30 மணிக்கு 6 மணிக்கு பார்த்தா பெருசா காணா. எந்திரிச்சு அவரே நடந்து போய் சுடுகாட்டில் படுத்துட்டாரு. டேய், உங்களை நம்புனா என்ன இன்னும் 3 நாளைக்கு அடக்கம் பண்ண மாட்டேங்கிறான்ட்டு. கலகம், பிரச்சனை. ஆனால் என்னைக்கு மின்சாரம் கண்டுபிடிச்சு இந்த உலகம் மிகப்பெரிய விரிந்து கிடக்கிறது என்ற அறிவியல் பூர்வமான சிந்தனை வந்துச்சோ அன்னைக்கு தான் மனிதன் விழித்தெழுந்தான் அப்படின்னு யாரு இந்த குரூப் பேசுது. இன்னைக்கு சென்னையில பன்னாட்டு புத்தக திருவிழா நடந்தது, இன்டர்நேஷனல் புக் ஃபேர். அதுல முதலமைச்சர் கலந்துகிட்ட ஒரு நிகழ்ச்சியில அந்த அறிவிப்பாளர் அம்மா அறிவிக்குது, நெக்ஸ்ட் மிஸ்டர் தாமஸ் ஹார்ட் who is going to give his felicitation for this international book fair, Chennai International Book Fair. Mr. Thomas Hart is going to deliver his address in CIPF. செக்கச்சவேன்னு ஒருத்தர் வந்தார். அமெரிக்கால சியாட்டில் இருந்து வந்திருக்காருன்னா எப்படி பேசுவாருன்னா, I would like to talk to National Russian for the International Book Fair. 6400 visitors take what? அப்படின்னு எதிர்பார்த்தேன். அவர் வந்தோன்னு எப்படி பேசினார்னா, மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம். பார்த்தேன் அந்த உண்மையிலே அமெரிக்கா 26 வருஷமா நான் தமிழ் கத்துக்கிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டுல மதுரையில வளையப்பட்டியில தங்கி
தமிழ் எழுதவும் பேசவும் படிச்சுட்டேன். திருக்குறளை நான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறேன். அமெரிக்கா முழுவதும் இதை எல்லோரும் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை காமிச்சிட்டு I am going to இங்கிலீஷ்ல பேசுறார். I am going to say one திருக்குறள் அப்படின்னு ஒரு திருக்குறளை தமிழ்ல அழகா வாசித்தார். விரைந்த தொழில் கேட்கும் ஞானம் நிறைந்தினிது சொலவலார் பெரின் அப்படின்ட்டு I am going to sing this திருக்குறள் in my music. அப்படியே திருக்குறளை இசையில பாடுறாரு. விரைந்த தொழில் கேட்கும் ஞானம் நிறைந்தினிது 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 சொல்லவல்லார் பெரின். What is the translation of this திருக்குறள்? அப்படின்னு the translation சொல்றார். Those who give sweetness to his words, the world rushes to him. யார் இனிமையாக பேச கற்றுக்கொள்கிறார்களோ அவர்களின் பின்னால் இந்த உலகம் அணிவகுத்து செல்லும். விரைந்து தொழில் கேட்கும் ஞானம் சொலர்வல்லார் நிறைந்தினிது சொலர்வல்லார் பெரின். யாரு? அமெரிக்காக்காரரு சியாட்டல்ல இருக்க தியாமஸ் ஹார்ட். அவரு திருக்குறளை படிச்சு இன்னைக்கு இது பண்ணார்னா இது மின்சார்ந்த வாழ்க்கை தானே, மண்டே ஆட்டக்கூடாது. இதை நடந்ததை நீங்களாம் டிவியில பாத்தீங்க. இந்த மின்சார்ந்த வாழ்க்கை இல்லாட்டி இந்த அமெரிக்காக்காரர் பாடுவாரா? அருமையான குறுந்தொகை பாட்டு, எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு. யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், நீயும் நானும் எவ்வழி அரிதும் செம்புல பயல் நீர் போல் அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. செம்மண்ல கலந்த தண்ணீர்ல அந்த செவப்பை எப்படி எடுக்க முடியாதோ அது மாதிரி நம்ம ரெண்டு பேரும் கலந்தோம்னு ஒரு காதலை உயர்த்தி சொன்ன தமிழுக்கு இணையான ஒரு பாட்டு, ஒரு இலக்கியத்தை நம்ம சொல்ல முடியுமா? இதைத்தான் கண்ணதாசன் அன்னைக்கே ஒரு திரைப்பட பாட்டுல எழுதினார். நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ, யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும். இது எதுக்கு நான் சொல்றேன்னா, இந்த செம்புல பெயல் நீருங்கிற இந்த வாக்கியத்தை எடுத்து விக்ரம் சாண்ட் அப்படிங்கிற ஒரு ஆங்கில எழுத்தாளர் ஒரு நாவலை எழுதினான். அந்த நாவலுக்கு பேரு ரெட் எர்த் போரிங், ரெட் எர்த் போரிங் எ ரெயின் அப்படின்னு, சிவந்த பூமியில் பெய்த மழை அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கில நாவல் எழுதி, அந்த ஆங்கில நாவல் இதுவரை அந்த நாவல் விற்றதை போல வேற எந்த நாவலும் விற்கல. அந்த நாவலுக்கு அடிப்படையாக இருந்தது செம்புல பெயல் நீர் போல் அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே இங்கிற அந்த குறுந்தொகை பாட்டுன்னு சொன்னான். இந்த மாதிரி அந்த மண் சார்ந்த வாழ்க்கை இன்னைக்கு ஒரு விக்ரம் சாண்ட்ங்கிற ஒரு எழுத்தாளரை நம்ம குறுந்தொகையை டிரான்ஸ்லேட் பண்ண வச்சது மின் சார்ந்த வாழ்க்கை இல்லையா? இன்னைக்கு தமிழ்நாடு அரசு 10 கோடி ரூபாய் நிதி எதற்காக? வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்க படிப்பதற்காக 10 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி அங்க இருக்கிற அமெரிக்காவில் இருக்கிற நமது குழந்தைகள் தப்பாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், சிலம்பாட்டம், கரகாட்டம் எல்லாத்தையும் படிக்கட்டும்டான்னு சொல்லி நமது கலைகள் செத்து போய்விடக் கூடாது என்பதற்காக இந்த பொங்கல் நாள்ல மரியாதைக்குரிய நமது பாராளுமன்ற குழு தலைவர் அருமை சகோதரி கனிமொழி அவர்கள் நடத்தி ஒரு மிகப்பெரிய மகுடமா இருந்துச்சுல்ல. இதெல்லாம் என்ன? இந்த எலக்ட்ரிக் வேர்ல்டு தான் இந்த நாட்டுப்புற கலைகளையே கொண்டு போச்சு. ரைட், தீர்ப்பு சொல்லணும்ல. ஒரு செய்தியை வச்சு நான் தீர்ப்பு சொல்றேன். பைத்தியாரத்தனமா அப்படின்னு வாயாச்சாரா இருந்தாரா? அழகா
இந்த நேரத்தில் பையன் நெத்தியில விடுறான். அழகாக பட்டு போட்ட ட்ரெஸ்ஸோட ஒரு அம்மா ரத்த காயப்பட என்ன பண்ணுவாங்க? நீங்க தான் இப்ப கவலை. ஏய் அப்புறம் நீ ஒரு போய் நீ எல்லாம் நெடிக்காத நெடிக்காத பாய். இதா விலகல பட்டு சேர ஆசைப்படுறா. போய் பட்டு இல்லை அப்படின்னு ஆரியா சொன்னாங்க. இப்படியா ஆளுக்கு முடியாது. அதாவது முடியும் வீரல் முடியும். 1700 ஒப்பந்தங்கள் கையெழுத்து. அதை பெரியார் சென்று 21 மொழிகளை எட்டாலும் பெரியார் சென்று ஒரு மொழி எல்லா பெண்களையும் பார்க்க பாடல்களை சாதலாம் ஒளி பெருசை உலகம் போய்விட்டு ஆனால் பெரியார் மீது ஒரு நிறுவனம் செருப்பு என்ன பண்ணுறார் பெரியார் என்ன வாழ்க்கிறார் பெரியார் பேசிக் கொண்டிருக்கிறது யாராவது கேள்வி இருக்க அப்படின்னு சொன்னா நிலையில பிள்ளை வைப்பாங்க ஒரு அவமானப்படுத்துங்க அப்படின்னு வாங்கி வாசிக்கணும் யாரோ அது வேற மட்டும் கேள்வி இல்லாமல் அவன் இன்னைக்கு சௌகரி கிடைக்கிறதோ கேட்க மாட்டான் நீ அந்த நான் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போய் அவனை காப்பாத்தினா தாண்டா நீ மனுஷன். அதை வச்சு நீ லைக்க எதிர்பார்க்கிறப்ப இந்த மோசமான கலாச்சாரம் இன்னைக்கு வந்துருச்சு. அந்த மனதில் எவனுக்கு ஈரம் இருக்கிறதோ அந்த ஈரம் தான் இன்று மனித சமுதாயத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. காரணம் ஒரு விஷயத்தை எளிதாக்குவது ஈரம். முடிவெட்டவர் பாத்தீங்கன்னா தலையில தண்ணியை தெளிச்சு முடி ஈரமானதான் வெட்டுவார். பரட்ட தலைய வெட்டினார்னா அந்த கத்திரிக்கோள் ஏண்டா அறிவுல உனக்கு பணம் கொட்ட மாதிரி இருக்கிற தலைய கொஞ்சோண்டு தண்ணியை தெளிச்சு வெட்டிடலாம். அந்த ஈரம் பட்டன முடி மிருதுவாய். அயன் பண்றவர் பாருங்க அந்த துணி காஞ்சி அப்படியே அட்ட மாதிரி இருக்காங்க. தண்ணியை தெளிச்சு அயன் பாக்ஸ் போட்டோம்னா ஈரம் பட்டோம்னா வேலை ஈஸியாக. பெண்கள் வீட்டை துடைக்கணும்னா தண்ணி தெளிச்சு மாப்பு போட்டு தேய்க்கிறீங்க. வெறும் தரைய வெறும் மாப்புல தேய்ச்சு பாருங்களேன், உங்களுக்கு கூச்சமா இருக்கும். வடிவேலு கூட ஒரு படத்துல ஒரு வீட்டுல வேலை பார்த்துட்டு இருப்பாரு. எஸ்பி வந்து என்ன பண்ணிட்டு இருக்க ஐயா, வீட்டை தொடச்சிட்டு இருக்கீங்க, தண்ணியை போட்டு தொடப்பாங்க அப்படின்பாரு. தெய்வமே தண்ணியை போட்டு தொடக்க சொல்றாரு. பிரிச்சு திறந்து ஒரு ஆஃப் ஏத்திட்டு ஆகா ஆகான்னு தொடச்சிருப்பாரு. அடிச்சு வெளுத்துருவாங்க. தண்ணியை தெளிச்சு தொடச்சா வீடு ஈஸியா சுத்தமாகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தண்ணிய துணியை வந்து ஈரமா இருக்கும் போது அதுல இருக்கக்கூடிய அழுக்கு போகும். ஒரு மனிதன் அந்த ஈரமான நீரை போல் எவன் இருக்கிறானோ அவன்தான் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தர முடியும். நிறைவான மகிழ்ச்சி மிகப்பெரிய அறிவியலிலும் ஆடம்பரங்களிலும் தொழில்நுட்பங்களிலும் என்று மனிதன் மூழ்கி போய் மனித தன்மையை இழந்து விட்டான். மனித நேயமும் ஈரமும் மதச்சார்பின்மையும் ஒற்றுமையும் மனித மாண்பும் என்று நிலைத்திருப்பது எந்த வாழ்க்கையில் என்று சொன்னால் மின் சார்ந்த வாழ்க்கையில் அல்ல, மண் சார்ந்த இயற்கையோடு இயங்கிய வாழ்வில் மனிதன் நிறைவான மகிழ்வை பெறுகிறான் என்று சொல்லி உலகத்திற்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த, உலகத்திற்கு தேசப்பறை ஊட்டிய இந்த கரிசல் மண்ணின் இலக்கிய கர்த்தாக்களுக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லி இவ்வளவு நேரம் ரசித்து கேட்ட நெல்லையின் எங்கள் உயிரினம் மேலான ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை சொல்லி எங்களை படம் பிடித்த ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் பத்திரிகை நிருபர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.